ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீ தந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரிக்க திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்கள் இருதயம் எல்லாம் நல்ல நிலமாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா, இந்த வசனத்தை ஒவ்வொருவருக்கும் எந்த நோக்கத்தோடு கொடுக்கிறீரோ அந்த நோக்கத்தோடு நல்ல நிலத்திலே விதையா இதை ஆண்டவரை விதைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, விசுவாசித்து வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உடைய கிருபைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தகப்பனே. தேவ சமூகத்துல கேட்பீங்களா? வர்ற வாக்குத்தத்தத்தை முழுமையா நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. என் இருதயத்தை அப்பா நல்ல நிலமாய் மாற்றுங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை கொஞ்சம் நேரம் ஆவியில நிறைஞ்சு கேளுங்களேன். தேவனே, என் இருதயத்தை மாற்றுங்கப்பா. இது வரைக்கும் எனக்குள்ள அப்பா முட்கள் நெருக்கி கொண்டிருக்கலாம்ப்பா. அப்பா, அதெல்லாம் மாறட்டும் தகப்பனே, மாறட்டும் அப்பா. எனக்கு நேராய் வருகிற வாக்குத்தத்தம் வளர்ந்து அப்பா அது பலன் கொடுக்காதபடிக்கு அப்பா தடை செய்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்துல அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா, நீங்க கொடுக்கிற வார்த்தை ஜீவன் உள்ளது. நீங்க கொடுக்கிற வார்த்தை அப்பா அது ஜீவன் உள்ளது, அது மாறாதது. அப்பா, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அந்த வாக்கை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த மாதத்துல கூட கர்த்தர் சொல்றாரு, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவன் நான் என்று நீங்கள் அறிவீர்கள். ஆமென். அநேகர் அறிவார்கள், அநேகர் அறிவார்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் என்பதை அறிவார்கள். அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்த போகிற மாதமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் சத்துரு கட்டி வைத்திருந்த கட்டுகள் தெரிக்கப்படுகிற மாதமாய் இது இருக்கிறது. தேவன் கட்டவிழ்க்கிறவர் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். என் இயேசு விடுதலை நாயகன் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய ஆவி இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று கர்த்தர் அறிவார் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்ராகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். யாத்ராகமம் முன்னாடி வரும். பேஜ் நம்பர் என்னது? 75. 6வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பகுதி எந்த இடத்துல வருது அப்படின்னா, 3 நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் அங்கே இருக்குது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா, அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும், நான் ஈஸியாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன், அங்கே இருக்கிற விசுவாசிங்களுக்கும் நம்பிக்கை இல்லை, நடத்துகிற ஊழியக்காரருக்கும் நம்பிக்கை இல்லை, பிசாசுக்கும் நம்பிக்கை இல்லை. இவங்க விடுதலையாகி போயிடுவாங்க அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் இல்லை? பிசாசு ஸ்ட்ராங்காக சொல்லுது, இல்லை இல்லை அதெல்லாம் இங்கேருந்து யாரும் விடுதலை ஆக மாட்டாங்கன்னு சொல்லுது. இன்னொன்று விசுவாசிகள் சொல்கிறாங்க, அதெல்லாம் இங்கேருந்து போக முடியாது, இருக்கிற பிரச்சனையோட பெரிய பிரச்சனையாக தான் நீங்கள் ஆக்கிட்டு இருக்கீங்கிறாங்க. நடத்துகிற மோசையும் சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவருக்கும் நம்ம சர்ச்சை சிச்சுவேஷன் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ? ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆகுது இங்கே அப்படின்னா, மோசே என்கிற ஒரு ரட்சகனை 400 வருஷமாக அடிமையாக இருந்த கர்த்தருடைய ஜனங்களை மீட்கும்படி எழுப்புகிறார். நம்ம எல்லாம் மேக்சிமம் எவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்ததை பார்த்துருப்பீங்க? கொஞ்சம் சில நாட்கள் இல்லை, இத்தனை வருஷமா. அப்படின்னா அவங்க காலையில் அவங்க எழும்பும் போதே அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அடிமையாக இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டோம், இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஒரு மிருகத்தை விட மோசமாக வேலை செய்யணும், ரொம்ப வேலை செஞ்சாலும் அடிப்பாங்க, செய்யாட்டியும் அடிப்பாங்க, ரொம்ப நெருக்குவாங்க. அப்படியே இரவில் நான் தூங்கிடணும். அடுத்தது எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையும் என்ன செய்வாங்க? அடிமையாக வச்சுருப்பாங்க. ஆண் குழந்தைகளெல்லாம்
கொன்னுருவாங்க. இப்படி ரொம்ப ஒரு இடுக்கமான சூழ்நிலையில கர்த்தருடைய ஜனம் இருக்குது. அப்போதான் அங்க ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். யார்? மோசே. மோசே போய் சொல்றாரு, நான் போய் என்னுடைய ஜனங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்காக கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பார்வோன் என்ன தெரியுமா செஞ்சாரு? என்ன செஞ்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தருடைய மனுஷன் போய் சொன்ன உடனே என்ன நடந்திருக்கணும்? விடுதலை உண்டாயிருக்கும். உடனே கொடுத்து விட்டு அனுப்பி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அங்க மாறா நடக்குது. அவர் என்ன சொல்றாரு? என்ன உங்க பாஸ்டர் உங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு, ஒன்னு உங்க பாஸ்டர் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. முதல்ல இருந்ததோட 2 மடங்கு வேலை. சும்மா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு யோசிக்க தோணுதுன்னு சொல்லி நெருக்கத்துக்கு மேல நெருக்கம். ஆமென். உங்களுக்கு இருந்த சூழ்நிலையை விட அதிகமா நெருக்கம் வருதுன்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம விடுதலையாக போறோம். மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கம் வருதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், பிசாசு பயப்பட ஆரம்பிச்சிட்டான், உங்களை திசை திருப்புறதுக்கு போராட ஆரம்பிச்சிட்டான், கர்த்தர் விடுவிக்கிற நாள் வந்துருச்சு அப்படின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். இதை நிறைய பேருடைய வாழ்க்கையில நாங்களே பார்த்துருக்கோம். அப்படியே ரொம்ப உச்சிக்கு போய் ரொம்ப அலகழிக்குது அப்படின்னாலே நாங்கள் சொல்லுவோம், சரி அந்த குடும்பம் விடுதலையாக போகுது, அவங்களால கண்ணீர் விடுறதுக்கு கூட சக்தி இல்லை. அப்படி ஒரு இடுக்கத்துக்குள்ள போறாங்கன்னா பிசாசுடைய கடைசி போராட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க எப்படி 3 சூழ்நிலையும் தகர்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறாரு. 400 வருஷமா அது வரைக்கும் எவ்வளோ காரியம் நடந்திருக்கலாம்ல, எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கலாம், எத்தனையோ பேர் முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்த போது அந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை சடனா மாறுது. அவங்க அங்கேருந்து வெளியில வராங்க, அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. இது இனிமே அவங்க அடிமை இல்லை, இனிமே அவங்கள யாரும் அடிக்க மாட்டாங்க, இனிமே அவங்கள யாரும் அப்படியே கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ண மாட்டாங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சொல்றாங்களே, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நாங்கள் வேலை எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தெரியுமா, எங்களுக்கு எவ்வளோ உடம்பு வலிக்கும் தெரியுமா, எவ்வளோ வெயில் தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருந்த வேலை எப்படின்னா, பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ செஞ்சுதான் ஆகணும். உடம்பு வலி, காய்ச்சல், தலைவலி இதெல்லாம். ஆமாம், அண்ணனை இன்னைக்கு பார்க்குறக்கு நீங்கள் நல்லா சாஃப்டான ஆள் மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியுது. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஒரு மெரைன் காலேஜுக்கு டாக்டராக இருப்பாங்க. அங்கே அந்த பசங்க படிக்க வந்திருப்பாங்க, கப்பல் போகிறதுக்கு முன்னாடி அந்த பசங்க படிக்க வந்திருப்பாங்க. அந்த பையங்களை பார்த்தா எனக்கு கண்ணீராக வரும். அப்படி காய்ச்சல், உடம்பு வலியோட ரொம்ப மோசமாக லீவ் வேணும். நாங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டு அண்ணன்ட்ட நிற்பாங்க. அண்ணன் பார்த்துட்டு டேப்லெட் தரேன், லீவ்லாம் கிடையாது, அவ்வளோதான். நைட் 2 மணிக்கெலாம் கால் வரும், இந்த மாதிரி முடியல, கையில் அடிபட்டுருச்சு, நான் டேப்லெட் தரேன் சார், காலைல பார்த்துக்கலாம். மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? நீங்களும் இதே சரீரத்தில் தான் இருக்கீங்க. அங்கே ஏதோ ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, அது வாலிப வயசு, வீட்டை விட்டுட்டு ஹாஸ்டலில் இருக்குது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அவங்களுக்கு என்ன குறைஞ்சா போயிடும். உடனே அண்ணன் சொல்லுவாங்க, இவன் தான் கப்பலில் போய் வேலை செய்யணும், அங்கே போய் அவன் ரெஸ்ட் கொடுப்பான், இங்கே செல்லம் கொடுத்து வச்சா அவன் உடம்பு ட்ரெயின் ஆகாது. இங்கே அவன் வலியை சகிக்க, வேதனையை சகிக்க, கொஞ்சம் உழைக்க தாண்டினாதான் அவனால் அங்கே போய் என்ன செய்ய முடியும். ஆமாம், இங்கேயே நம்ம பயந்தா நார்த் இந்தியாவுக்கு போய் எப்படி நம்ம மிஷினரி ஊழியத்தை செய்ய முடியும்? அங்கே அடிப்பாங்களே, அங்கே இதை விட வெயில் ஜாஸ்தியாக இருக்குமே, அங்கே போய் நம்ம என்ன செய்ய முடியும்? எனவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்கள அப்படி ஒரு அழுத்தத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போனார்னு சொன்னதை விட அவங்க தேவனை விட்டு தூரமாக போகும்போது அவங்கள அப்படி ஆண்டவர் தள்ளிட்டார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் திராணிக்கு மிஞ்சி கஷ்டப்படுறீங்கன்னா, உங்களால் தாங்க முடியாத, சுமக்க முடியாத ஒரு நுகத்தை, கஷ்டத்தை நீங்கள் சுமக்குறீங்கன்னா அது கர்த்தர்ட்டேந்து வந்தது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதை அக்ரி பண்ண முடியுது? எத்தனை பேருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற நுகம் உனக்கு லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பாரத்தை ஏன்ட்ட வைங்க, நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அது உங்களுக்கு தாங்கத்தக்கதாக இருக்கும். தாங்க முடியலையா, ரொம்ப நெருக்கமாக இருக்கா, அது தேவன்டேந்து வரல. அல்லேலூயா. அது சாபத்தினாலேயோ, அது பிசாசின் போராட்டத்தினாலேயோ, ஏதோ ஒரு தேவையில்லாத காரியம் நம்ம வாழ்க்கையில் தொடர்கிறதுனால அது வருதுன்னு சொல்லி இதை மேற்கொள்வதற்கு ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த காரியம் என்ன அப்படின்னா, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2வது 3வது. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும்
என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. 5 லட்சத்துக்கும் மேலான ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வர்றது ஒரு தேசத்தை கொண்டு வர மாதிரி. அந்த தேசத்தில் இருக்கிற மொத்த வேலையும் செய்கிறது யாரு? இந்த கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள விடுவிச்சு வெளியில கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு லேசான காரியம் கிடையாது. அவங்க நெருக்கத்துக்கு மேல நெருக்கம். இப்போ ஊழியக்காரருக்கு தான் பயங்கர ப்ரெஷர். யாருக்கு ப்ரெஷரு? மோசேட்ட. இப்போ நம்ம வந்து கேட்குறோம், சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஏன் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஏன் இன்னும் எனக்கு நடக்கலை, வசனம் எல்லாம் நல்லா தான் வருது, வாக்குத்தத்தம் எல்லாம் நல்லா தான் வருது, ஏன் எனக்கு இது நடந்துச்சு, எல்லா கேள்வியும் எங்கள்கிட்ட தானே கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அப்படி தானே? ஆண்டுகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எதிர்க்க கிடைச்ச ஊருகா நாங்க தானே என்ன. அதனால எல்லா கேள்வியும் நிற்க வச்சு டமால் டுமீல்னு சொல்லி லாயர் மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிதான் அல்ல? நாங்கள் அப்படி திருப்பி விட்ருவோம், நீங்கள் ஆண்டுகிட்ட கேளுங்க, ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற விஷயம். ஆனால் அந்த கேள்விகளை எதிர்கொள்ளும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படி தானே? ஆண்டவரே ஏன்பா நல்லா ஜோம் பண்ணுறாங்கல்ல, நமக்கு பிரியமாக வாழ்கிறாங்கல்லப்பா, ஏன்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிற்போம். இதில் வேற சிலர் சொல்லுவாங்க, சும்மா இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை, ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், அவங்கள சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றது இன்னும் பேரிடியா இருக்கும். ஆமென். இங்க பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு சொல்லி மோசே வாழ்க்கையில எவ்வளவோ இழந்துட்டார். எல்லா லாபமானதையும் இழந்துட்டு தான் வந்து நிற்கிறாரு. ஆனா மோசேட்ட அவங்க சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீ எதுக்கு எங்க வாழ்க்கைய கெடுத்து போட்ட, எங்க வாசனையை ஏன் நீ பார்வோன் முன்னாடி கெடுத்து போட்ட, நீ சும்மா விட்டுருந்தா கூட நாங்க சாதாரண அடிமையா இருந்திருப்போம், இப்ப நாங்கள் கொடூரமாக எங்களை நடத்துறாங்க, நாங்களே வைக்கோலும் எடுக்கணுமா, நாங்களே செங்கலும் இருக்கணுமா, இந்த நேரத்துக்கு செய்யாட்டி அடிக்கவும் செய்வாங்க, நாங்க ரொம்ப நெருக்கப்படுறோம் உன்னால, நீ வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமென். ஆனா இதை அப்படியே பாரத்தோடு எங்க போய் கொண்டு வைக்கிறாரு அப்படின்னா, மோசே தேவன்கிட்ட கொண்டு போய் வைக்கிறார். அவருக்கு வேற வழி இல்லை, அவருக்கு வேற வழி இல்லை. நீங்க எங்களை பார்த்து கேட்குற கேள்வியை நாங்க உங்களை பார்த்து கேட்க முடியுமா? ஏன் அப்படிலாம் நடக்குது, ஏன் உனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நாங்கள் கேட்க முடியுமா? கேட்டா நீ சும்மாவா விடுவீங்க நீங்க? அப்படிதானே? அப்ப நாங்க அதை எங்க கொண்டு போய் வைப்போம்? அதே மாதிரி நீங்களும் அந்த சூழ்நிலையில இருக்கலாம். உங்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கலாம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்கலாம், ஏன் இப்படி, ஏன் அப்படின்னு சொல்ற அநேக கேள்விகளை கேட்கலாம். இதெல்லாம் இனி நடக்கவா போகுது, இந்த மாற்றம்லாம் இனிமே நடக்கவா போகுது, இந்த பிள்ளைங்களா மாற போறாங்க அப்படின்னு சொல்ற கேள்விக்கு கேட்கலாம். ஆனால் தேவன் அந்த கேள்விகளுக்கு, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்கு, அந்த ஒன்றும் இல்லாத நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் கொடுக்குற ஒரே பதில் இன்னைக்கு வார்த்தை அதுதான், நான் யெகோவா. ஹல்லேலூயா, நான் யெகோவா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி சொல்றாரு. நான் இதுக்கு முன்னாடி என் நாமத்தை அறிஞ்சவங்க எல்லாருக்கும் கூட நான் சர்வ வல்லமை உள்ள தேவனா தான் நான் அறியப்பட்டேன். ஆபிரகாம்க்கெல்லாம் எப்படி ஆண்டவர் அறியப்பட்டாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய். எல்ஷடாயா அவரு அறியப்படுறாரு. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? அவருக்கு தெரியுமா, ஆபிரகாமுக்கு தெரியுமா இப்படி ஒரு அடிமைத்தனம், இவ்வளவு கூட்ட ஜனங்களை விடுவிப்பாங்கன்னு தெரியுமா? அவர் கேட்டார், அவர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அவர் இதெல்லாம் பார்க்கல. அப்படிதானே? நம்மளை சுற்றி அநேக ஜனங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் பார்க்கல. நம்மளை பார்க்க வைக்கிறாரு அப்படின்னா நமக்கு யெகோவாவாய் அவர் அறியப்பட போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவன்னா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதெல்லாம் வயதானாலும் குழந்தை பிறக்கும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும், என்ன அழைச்சிருக்கிறார், இந்த எல்லை வரைக்கும் கொண்டு சேர்ப்பார், நான் அவரை நம்பி போவேன்னு சொல்ற ஒரு நிலைமை. ஹல்லேலூயா. ஆனா மோசே பார்த்த தேவன் வேற. ஆமென். மோசே பார்த்த தேவன் வேற. ஆபிரகாம் செங்கடல் முன்னாடி நின்னு பார்க்கல, ஆபிரகாம் எரிகோ மதில் முன்னாடி நின்னு பார்க்கல, ஆபிரகாம் யோர்தான் முன்னாடி நின்னு பார்க்கல. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் பிளக்கிறத பார்த்தாங்க, செங்கடல் பிளக்கிறத பார்த்தாங்க, எரிகோ முறிக்கப்படுறத பார்த்தாங்க, சுற்றி இருக்கிற ராஜாக்கள் தோக்குறத பார்த்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களாலும் அறியப்பட்டாங்க. இவங்க போன வழி என்னமோ வனாந்திர வழிதான். எங்க போனாங்க? வனாந்திரத்துல போனாங்க. மெயின் ரோட்ல எல்லாம் போகல, ஏதோ குறுக்கு வழியில எங்கேயோ சுத்தி விட்டார் ஆண்டவர், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிதான் போனாங்க. ஆனா சுற்றி இருக்கிற ராஜ்யங்களே நடுநடுங்குச்சு. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் காண்கிற ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறது என்ன தெரியுமா? நான் யெகோவாவாய் அறியப்படுவேன். ஓ வாழ்க்கையில நான் உன்னை விடுவிக்கிறதை, உங்கள் தேவன் உங்களுக்கு இதை செஞ்சார்னு சொல்லி அறியத்தக்கதாய் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அதாவது எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கோ
அவ்வளோ பெரிய சாட்சி அதுக்குள்ளேருந்து எழும்புது அப்படின்ற விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமையும் சாட்சி கொடுக்க நிப்பாட்டுறாங்க, மோசேயும் சாட்சி கொடுக்க நிப்பாட்டுறாங்க. இவங்க 2 பேர்ல எந்த சாட்சி எல்லாரும் ஆளு கேட்பாங்க? யார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். ஆபிரகாம் என்ன சாட்சி சொல்லுவாரு? ஆபிரகாம் நினச்சிருப்பா, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நான் ஒரே ஆளாக வந்தேன், ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சா தெரியுமான்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்போம், அப்படிதானே? சந்தோஷமாக கேட்போம். இப்போ 2வது என்ட்ரி யாரு? மோசே. அவர் வந்து நிற்கிறாரு. 10 வாத தேசமே நடுநடுங்குச்சு. பாளையத்துக்கு அந்த சைடு வேற சீசன், பாளையத்துக்கு இந்த சைடு வேற சீசன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்ல தொடங்கினார்னா அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகுமா ஆகாதா? தேவ ஜனமே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சது வெறும் சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தரும் தேவைகளை சந்திக்கிறவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டும் இல்ல. அவர் பயங்கரமான தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அடையாளத்தை காண்பிக்கிறவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. ஒன்றுமே இல்லாத இடத்தில் கூட அவர் பெரிய காரியத்தை செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படத்தக்கதாய். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் அப்பா எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத வல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஆமென். அது வரைக்கும் கோலை போட்ட இடத்துல அவங்களும் கோலை போட்டு பாம்பு வந்ததே கிடையாது, அப்படிதானே? இங்க தேவன் ஒரு அற்புதத்தோட நடத்துறார். மோசையோட அடுத்த நம்பிக்கை என்ன? மோசையோட அடுத்த நம்பிக்கை தூக்கம் வந்துச்சு. சொல்லுங்க, மோசையோட அடுத்த நம்பிக்கை என்ன? இப்ப போய் நிக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரியும்ல, பாய்ஸையாவது விட்டுருங்க, அவங்க இனிமே தான் படிக்க போறாங்க. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் போறாரு, அங்க மிரட்டி அனுப்பிடுறாரு பார்வோன். 2வது ரொம்ப சோர்ந்து போய் நிக்கிறாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுவாரு? யோசிங்க யோசிங்க. யாத்திராகமெல்லாம் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம்ல. ஆமா, ஒன்றும் அவசரம் இல்லை, திருப்பி பார்த்து தேடலாம், வாசிக்கலாம், இன்னத்தையாவது பண்ணி யோசிங்க. கோலை கொடுத்து ஆமா அனுப்புறார். அப்ப எப்படி இருக்கும்? இப்போயும் எங்களை என்ன செஞ்சிருக்கிறார் ஆண்டவர்? கோலாகிய வசனத்தை கொடுத்து உங்க முன்னாடி அனுப்பி இருக்கிறார். ஆமென். திடனற்று சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு முன்பாக, அநேக காரியங்களை பார்த்து தோய்ந்து இருக்கிறவங்களுக்கு முன்பாக கோலை கொடுத்து அனுப்புறாரு. அப்பவும் இங்க ஒரு கோல் போட்டா அங்கேருந்து ஒரு கோலை போடுறீங்க, அடுத்தானே? என்ன கோல்? என்ன கோல்? இந்த வாக்கு தத்துவம் ரட்சிக்கப்பட்ட 2வது வருஷம் என் தலை மேல வந்துச்சு. இப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது அப்படின்னு எதிர ஒரு கோல். இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல? அதாவது நாங்கள் சில டைம் இந்த கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி போனோம்னா, ஆண்டவர் அறியாத பேக்ரவுண்ட் இருக்காங்களே, ஹிந்துலேருந்துலாம் வராங்களே. அன்றைக்கெலாம் ஒருத்தர் பயங்கரமான ஒரு இழப்போடு வந்திருந்தார். 15 வயசில் ஒரு பையனை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து எனக்கு உண்மையிலே விசுவாசிச்செல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கல. ஏன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்துட்டு ஒரு ஜோம் பண்ணி 20 நிமிஷம் தான் இருக்கும். கர்த்தர் அவரை சுகப்படுத்திட்டார் இருதய அளவில். அவர் நான் அடுத்த தடவை பார்க்கும்போது அவரானே தெரியாத அளவுக்கு அவரை உருமாற்றிட்டார். அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார், நார்மல் ஆயிட்டார். ஆமென். ஆண்டவரை தெரியாதவங்க. ஆனால் ஆண்டவரை தெரிஞ்ச நமக்கு நிறைய தூக்கி 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 போடுறோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ இது வரைக்கும் கேட்டது, நான் பார்த்தது எல்லாத்தையும் ஓரம் கட்டிரு. அண்ணன் சொன்னாங்களே, என்ன மோடில் போடு மொபைலை? ஃப்ளைட் மோடில் போட்டுரு. நீ பார்த்தது எல்லாத்தையும் விட்டுரு, ஒன்றை மட்டும் ஸ்ட்ராங்காக இருதயத்துலேருந்து விசுவாசி. நான் யெகோவா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. வேதத்துல எல்லாம் முடிச்சு போன யோபுவோடைய வாழ்க்கையை ரெட்டிப்பா கர்த்தரால ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, ஒன்றுக்குமே உதவாத பேதுரு தன்னைத்தானே வெறுத்து மனம் கசந்து அழுத அந்த பேதுருவை எடுத்து ஒரு ஊழியக்காரனா நிப்ப
நிப்பாட்டி அநேகரை ஆசீர்வதிக்க முடியும்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வதற்கு அது லேசான காரியம். ஆமென். காற்றும் கடலும் அதிருது அப்படின்னா மண்ணால் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நம்முடைய வாழ்க்கை ஏமாத்துறோம். ராஜாக்களை தள்ளியவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எந்த ராஜ்யம் வரணும், எந்த ராஜா வரணும்னு சொல்லி இந்த ராஜா பிறக்கிறதுக்கு முன்பாகவே சுமார் 200 வருஷத்துக்கு முன்பாகவே இவன் வருவான், இவன் இதை செய்வான்னு சொல்லி எழுதி வச்சார். யார் அந்த ராஜா? கோரேஸ். ஆமென். அவர் ஆடி போயிட்டார். அந்த பெர்சியா எப்படி வருவ, எப்படி நீ ஜெயிப்ப, ஜெயிச்சு உள்ள வருவ அப்படின்றத 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கும் தேவன். இவர்தான் நாம் ஆராதிக்கும் தேவன், இதிலும் மேலானதை செய்வார். இவர்தான் நாம் ஆராதிக்கும் தெய்வம், இதிலும் மேலானதை செய்வார். இவர்தான் நாம் ஆராதிக்கும் தெய்வம், இதிலும் மேலானதை செய்வார். பரிபூர்ண ஜீவன் நீ பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். பரிபூர்ண ஜீவன் நீர் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனமிரங்கும். ஆமென். கடந்த நாட்கள்ல பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய சாட்சி இந்த பசங்களுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருந்தேன். அவருடைய ஊழியம் துவக்கப்பட்ட சூழ்நிலைக்கும் இன்னைக்கு கர்த்தர் அவரை கொண்டு செஞ்ச காரியத்தையும் ஒரு மனுஷனால யோசிச்சே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. அவரை உத்தமமா உண்மையா பின்பற்றுவருடைய வாழ்க்கையை கர்த்தர் முற்றிலுமாய் திருப்பி பாடுகிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது நல்லா படித்தவர், இன்ஜினியர்னு நினைக்கிறேன். அவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, அப்படி தானே? இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் போகிறாரு. போயிட்டு எல்லாத்தையும் அவர் வீட்டில் அவங்க குடும்பமே நம்பி இருந்தது அவரை தான். இவர் தான் சம்பாதிச்சு தருவார் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறாரு. ஆனால் ஊழிய அழைப்பை பெற்றுட்டு அவர் ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு, லாங்குவேஜ் தெரியாத இடத்துக்கு, பாஷை தெரியாத இடத்துக்கு போகிறாரு. பீகாருக்கு ஆண்டவர் காமிச்சார்னு போகிறாரு. அங்கே போய் ஒரு சின்ன வீடை எடுத்து 6 மாதம் பாஷையெல்லாம் பற்று கொஞ்சம் கொஞ்சம் பேர்கிட்ட பேச தொடங்கி ஊழியத்தை ஸ்தாபிக்க தொடங்குற நேரத்தில் இவர் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு திருடிட்டு போயிட்டான். எல்லாத்தையும், ஸ்டவ்வு, கேஸ், அவர் கையில் இருந்தது 20 ரூபாய். 2 வேளை சாப்பாட்டுக்கு தான் காசு இருக்கு. அந்த வேலையிலையும் ஒரு வேளை அவர் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுத்து சுவிசேஷம் சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை. ஆமென். மலையாளத்தில் ஒரு பாட்டு, ஒன்றும் இல்லை ஆய்கையில்னு ஒரு பாட்டு, ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் அதுலேருந்து உருவாக்குகிறார். அல்லேலூயா. உங்கள் பார்வைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். பிசாசு உங்களை பார்த்து அச்சுறுத்திட்டே இருக்கலாம். சூழ்நிலை எல்லாம் உங்களை பார்த்து அச்சுறுத்திட்டே இருக்கலாம். ஆனால் அழைத்தவர் யெகோவா என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அழைத்தவர் எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன்ற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த கண்களை காண கர்த்தர் செய்வார். ஆமென். சத்துருவின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுவதை, பிசாசின் கிரியைகள் முற்றிலுமா எரிந்து சாம்பலாவதை இந்த கண்கள் காணும். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னா கட்ட அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அவர் சொன்னா கொடுக்கப்படும். 2 அப்பம் 5 மீன், 2 அப்பம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, 5 அப்பம் 2 மீன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, அது இத்தனை பேருக்கு எப்படி பங்கு வச்சாங்கன்னு கேட்டா, திராட்சரசம் உபவாசத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் இந்த வசனத்தை அதிகமாக கொடுத்தார். அந்த கற்சாடிகள்ல தண்ணீர் நிரப்பின கற்சாடிகளை ருசியான திராட்சரசம் எங்க வந்துச்சுன்னு கேட்டா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டா, தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. அதுக்கு பதில் கிடையாது, அதுக்கு சயின்ஸ் கிடையாது, அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு தலை விரிச்சு ஆடிட்டு இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவரால் ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டா இருக்கிற ஒரு அந்த அவ்வளோ இடத்தையுமே அசைக்க செய்து அங்க எல்லா விதமான
ஆண்டவருடைய காரியங்களையும் செய்ய வைக்க தேவனுடைய கரத்திற்கு கூடும் அப்படின்னு சொன்னா, இந்த சின்ன கிராமத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து செயலாற்றுவது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்து அவர் பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு இடம் கொடுக்கறவங்க, ஜெபிக்கிறவங்க. இடம் கொடுக்கறவங்க, ஜெபிக்கிறவங்க. நிறைய பேர் சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா வாரத்துல ஒரு நாள் அதற்காக உபவாசிச்சு ஜெபிக்காம நீங்க போகாதீங்க. என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெபிக்காம போனா ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிச்சுட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு ஜனங்கள் உங்க பின்னாடி வருவாங்க. ஆமென். தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தருடைய ஆவியான் உங்கள் மேல் இருப்பதை ஜனம் காணும். ஹல்லேலூயா. அப்படி எழும்புவோமா? ஆண்டவர் சமூகத்துல ஒரு பாடலை பாடி அவரை துதிப்போமா? ஆமென். கட்டுகளை